குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவரை நீக்கிட்டாங்களா? பாலா அவருக்கு இப்படி ஒரு சதி திட்டம் நடந்திருக்கா? வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில மாதம்பட்டி ரங்கராஜ் அவரும் ஒரு நடுவரா கலந்துகிட்டு இருந்தாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிகழ்ச்சியில இந்த வாரம் அவரு கலந்துக்காம இருக்காரு. இதனால நிறைய கேள்விகளை எல்லாருமே கேட்டுக்காங்க. அந்த வகையில இவர் மேல இப்ப நிறைய புகார் வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். சொல்ல போனா ஜாய் கிறிசல்டா அவங்களோட தரப்புல இருந்து நிறைய போராட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு என்னை ஏமாத்திட்டாரு, எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஜாய் கிறிசல்டா அவங்களுடைய அம்மாவும் ஜாய் கிறிசல்டாவுக்கு நடந்த பல விஷயங்களை வெளிப்படையா பேசியிருந்தாங்க. அவங்க பணத்துக்காக எல்லாம் இப்படி பண்ணல, உண்மையாவே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் இப்படி எல்லாம் பண்ணாரு, என் பொண்ணை நாங்க கூட கை நீட்டி அடிச்சதில்ல, ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு என் பொண்ணை அரைஞ்சு அதுல காது கூட கேட்க முடியாத அளவுக்கு என் பொண்ணு சிரமப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில கிறிசல்டா அவங்களுடைய ஒரு பிரச்சனை இப்ப மிகப்பெரிய பிரச்சனையா விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னு சொல்லலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துகிட்டு இருந்தாரு. ஆனா இந்த குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில அவர் கலந்துக்கல. இந்த வாரம் கலந்துக்காம இருக்காரு. இதனால இந்த பிரச்சனை ஏதாவது பெரிய அளவுல போயிருச்சா, அவரை கைது பண்ணிட்டாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல இந்த மாதிரி ஒரு வில்லங்கத்தில் அவர் இருக்கிறதுனால நிகழ்ச்சியில இருந்து அவரே வெளியேறி இருக்கலாம், இல்ல நிகழ்ச்சியில இருந்து அவரை வெளியே அனுப்பியிருக்கலாம்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா என்ன உண்மை அப்படிங்கிறது இன்னும் தெரியலங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுக்கடுக்கான புகாரை ஜாய் கிறிசல்டா அவங்களும் முன் வச்சிட்டு இருக்காங்க. பணம் ஏமாந்த விஷயங்கள் எல்லாம் கூட சொல்லி இருந்தாங்க. விசாரணைக்காக அவர் அழைச்சிட்டு போயிருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது நடந்ததா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய பேர் கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் கிடைக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பாலா அவருடைய காந்தி கண்ணாடி இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. சொல்ல போனா நிறைய பேர் பாலா அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அவருடைய நல்ல மனசுக்கு அவரை பாராட்டியே ஆகணும். ஹீரோவா இப்ப அறிமுகம் ஆயிட்டாரு. இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. எதிர்பார்க்கப்பட்ட படம் சிவகார்த்திகேயன் அவருடைய மதராசி, அந்த படமும் ரிலீஸ் ஆகி பாசிட்டிவான விமர்சனம் வந்துட்டு இருக்கு. ஆனா பாலா அவருடைய படத்தோட போஸ்டர்ல எல்லாம் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய ரசிகர்கள் கிழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சர்ச்சை வந்துச்சு. இதை தொடர்ந்து பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாலா அவருக்கு ரொம்ப பெரிய மனசு இருக்கு, நல்ல மனுஷன், பாலா அவங்க ஜெயிச்சா அவரால் இங்க நிறைய மனுஷங்க பிழைப்பாங்க. பாலா அவர் நடிச்சிருக்க காந்திக்கு கண்ணாடி இந்த படம் வெளிவந்து அதை விமர்சகர்கள் யாருமே விமர்சிக்கல. ஏன்னா பாலா மனசை புண்படுத்த கூடாதுன்னு தான் அவங்க அப்படி இருந்தாங்க. இந்த படத்தோட இயக்குனர் தொடர்ந்து இந்த படத்தை முடக்க சதி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாலா அவருக்கு எதிரி யாருமே இல்ல. தேவையில்லாம யார் மேலேயும் பழி போடாதீங்க. அவரை யாருமே எந்த ஒரு மனசளவுல கூட நோக்கடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் விமர்சனம் யாருமே பண்ணாம இருந்தாங்க. அவரோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதான் அமையும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை அவர் பேசியிருக்காருங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.